முதல் ஆண்டு விழா நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள உங்களுக்கெல்லாம் பரிச்சயமானவரும் இந்த பகுதியை சார்ந்தவரும் எங்கள் மரியாதைக்குரியவரும் இந்த பள்ளியின் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டவருமான டாக்டர் எஸ் சின்னசுவாமி அவர்களே. ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் மெட்ரிக் பள்ளி தொடங்கப்பட்ட காலத்திலும் எங்கள் அழைப்பினை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்துள்ளார்கள். இன்று நம் சிபிஎஸ்இ பள்ளி முதலாம் ஆண்டு விழாவிற்கும் நாம் அவர்களை கூப்பிடும் போது ரொம்ப பிஸி ஷெட்யூல் லீவ் கூட. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சல் நிறைய சளி காய்ச்சல் நிறைய இருக்குது, ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இருந்தும் கூட நமது அழைப்பினை ஏற்று இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ளார்கள். அவர்களுக்கு நமது பிகேபி கல்வி அறக்கட்டளையின் சார்பாகவும் பிகேபி பள்ளிகளின் சார்பாகவும் வருக வருக வரவேற்கின்றேன். அதே போல திருமதி சுஷீலா சக்திவேல் அவர்கள், நம் மூத்த உறுப்பினர் ஐயா விஎம் பழனிசாமி கவுண்டர் அவர்களின் மருமகள். அண்ணா ஆடிட்டராக இருக்காங்க. சக்திவேல் வேளம்பாளையம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களின் துணைவியார் ஒரே மகன் ஹரி. அவங்களும் அதே மாதிரி ரொம்ப இந்த பொது இயக்கத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள். பல்வேறு பள்ளிகளுக்கு, ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க, அண்ணா வண்டி அங்கே அந்த ஸ்கூலுக்கு போயிட்டா இந்த ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படின்னு. நான் திலகிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஏம்மா நம்மளையும் அண்ணியை நாம் கூப்பிடணும், நம்ம ஸ்கூலுக்கும் அவங்கள கூப்பிட்டு அந்த அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டும் என ரொம்ப நாங்கள் நினச்சிக்கிட்டு இருப்போம். கரெக்டாக இந்த சிபிஎஸ்இ பள்ளி முதலாம் ஆண்டு விழா, அதுவும் ஏன்னா இந்த பள்ளியில் அவங்க நல்ல பல்வேறு பள்ளிகளுக்கு, நிறைய ஈரோட்டில் இருக்கிற பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று சிறப்புரையாற்றி வருகிறார்கள். அந்த வகையில் நமது பள்ளிக்கும், ஏன்னா இந்த முதல் ஃபஸ்ட்டு ஆனுவல் டேக்கு அவங்க வந்துள்ளது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கக்கூடிய விஷயங்கள். அவர்களையும் நமது குடும்பத்தின் சார்பாகவும் பள்ளிகளின் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாகவும் வருக வருக வரவேற்கின்றேன். அதே போல் எங்கள் சீரிய அழைப்பினை ஏற்று ஒவ்வொரு வருடமும் ஏன்னா லக்ஷ்மண் சார் லக்ஷ்மண் எல்லாத்துக்கும் இந்த நம்ம யாரை நம்ம பெஸ்ட் அவார்ட், பெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் அவார்டு கொடுத்தோமோ அவங்களுக்கெல்லாம் நாம் ஒவ்வொரு தடவையும் பத்திரிகையை அனுப்பிச்சு எல்லா நிகழ்வுகளும் அந்த கலந்துக்கணும்னு நாம் எல்லாத்துக்கும் அனுப்புவோங்க. காளிங்கராயன் பாசன சபையின் தலைவர் மரியாதைக்குரிய பெரியவர் திரு வேலாயுத மாமா அவர்கள் ஒவ்வொரு வருடமும் எப்போ வரட்டுங்க, இந்த டைமுக்கு வரட்டும், எத்தனை மணிக்கு நான் வரணும் அப்படின்னு கேட்டு எங்களுக்கெல்லாம் வருஷம் எனக்கும் லக்ஷ்மணுக்கும் ஒரு நல்ல ஆலோசகராக இருந்து வருகிறார்கள். அவருக்கும் எங்களது பள்ளிகளின் சார்பாக அவர்களையும் வரவேற்கின்றேன். அதே போல் சிறப்பு வகுப்பு ஆசிரியர்கள், எங்கள் உறவினர்கள் அத்துணை பேரையும் எமது பள்ளியின் சார்பாக வருக வருக வரவேற்கின்றேன். அதே போல் இந்த முதலாம் ஆண்டு விழாவிற்கு திரளாக கலந்து கொண்டுள்ள பெற்றோர்களையும் பெரியோர்களையும் குழந்தை செல்வங்களையும் எமது பள்ளியின் சார்பாக வருக வருக வரவேற்கின்றேன். அதே போல் சிறப்பு வகுப்பு ஆசிரியர்கள், நீங்கள்லாம் இப்போ இது வரைக்கும் இந்த மியூசிக், கராத்தே, டான்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக 10-20 ஆண்டுகளாக டான்ஸ் டீச்சர்லாம் ஒரு 20 ஆண்டுகளாக நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க, மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் அவர்களையும் இந்த சிறப்பு வகுப்பு ஆசிரியர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக வரவேற்கின்றேன். அதே போல் பத்திரிகை அன்பர்கள், ஊடக நண்பர்கள், இந்த ஒளி அமைப்பாளர்கள், இந்த புகைப்படம், அந்த வீடியோ ஆனந்து எல்லாமே இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது யாருமே புதுசாக இருக்க மாட்டாங்க. எல்லாம் மெட்ரிக் பள்ளியில் ஒரு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அப்படி எங்ககிட்ட இருக்கிற டீம் எல்லாமே இந்த வருஷம் மாற்றக்கூடிய நபர்கள் இங்கே யாருமே இல்லைங்க. எல்லாமே அவங்களுடைய சொந்த பள்ளியில் அவர்களுடைய குடும்பத்தில் நடவரும் நிகழ்ச்சியாகத்தான் இதை எடுத்து செஞ்சிட்ருக்கிறாங்க. இதில் நான் உங்களோட தான் நானும் இதுக்குள்ளே வந்திருக்கிறேன். என்ன ப்ரோக்ராமு, எத்தனை ப்ரோக்ராம்னு இப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதே தான் நானும் பார்க்க போகிறேன். அத்தனையும் உங்களுக்கு தெரியும், நிர்வாக அதிகாரி லக்ஷ்மணனின் தலைமையில் இப்போ புதிதாக நமக்கு சிபிஎஸ்இ பள்ளியில் பிரின்சிபலாக யுவப்ரீத்தி தலைமையில் ஒரு சிறப்பாக ஒரு 10 ஆசிரியர்கள் நம்ம சிபிஎஸ்இக்கு வந்துள்ளார்கள். எல்லாம்
நாங்கள் எப்படி இதுவரைக்கும் ஒரு 200 ஆசிரியர் பெருமக்கள் மெட்ரிக் பள்ளியில் 33 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார்களோ அதே போல இந்த ஒரு வருட காலத்திலும் இந்த 10 பேரும் அதே மாதிரி ஒரு டீமாக எங்க கூட அடிச்சிட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் இது ஒரு குடும்ப விழாவாக அவரவர் வீட்டில் நடைபெறும் விழாவாக அவர்கள் எடுத்து அதை அவங்களே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு வருடம் ஆன மாதிரி அந்த டீச்சர்ஸ், அந்த பிரின்சிபல் உட்பட அந்த 10 டீச்சர்ஸும் அந்த சிபிஎஸ்சியில் பணியாற்றக்கூடிய டீச்சர்ஸ்கள் யாருமே இதை ஒரு வருடம் ஆன மாதிரி அவங்க சொல்ல முடியாது. எங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணி அனுபவப்பட்ட மாதிரி. ஸோ அவங்க அந்த அளவுக்கு ஈடுபாடோட இதை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரையும் நான் மனமாற பாராட்டுகின்றேன். இதில் யாரையாச்சும் விடுபட்டு இருந்தாலும் மன்னிக்கவும். இது ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட்டுங்க. நாங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரிமோட் வில்லேஜில் 1993 எனது பெற்றோர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி ஒரு 50 குழந்தைகளை வச்சு ஆரம்பித்தோம் மெட்ரிக் பள்ளி. நாம் 33 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கி ஒரு 2300 பேர் மெட்ரிக் பள்ளியிலும் சிபிஎஸ்சி பள்ளி தனியாக அது இந்த வருஷம் ஆரம்பித்து அதுவும் சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் இது எங்களுடைய உழைப்பு எதுவுமே இல்லை. அனைத்தும் இந்த ஆசிரியர் பெருமக்கள் நிர்வாக அதிகாரி தலைமையில் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கும் முதல்வர், துணை முதல்வர்கள் அத்தனை பேரோட உழைப்பு தான் இந்த வளர்ச்சியை ஒழிய இது எங்களுடைய பங்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கெல்லாம் அத்தனையும் அறிமுகமானவர். இந்த லக்ஷ்மணனை பொறுத்த வரைக்கும் 30 ஆண்டுகளாக 24 மணி நேரமும் தனது பணியை இந்த பள்ளிக்காக செலவிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அவரை பற்றி சொல்கிறதுக்கே இல்லை. எல்லாத்துக்கும் அறிமுகமானவர். ஏன்னா நான் கரஸ்பாண்டன்ட்டுங்கிறதுக்கு பாதி பேருக்கு தெரியாது. என்னையும் திலகையும் ஒரு பாதி பேருக்கு தெரியாது. லக்ஷ்மணன் தான் தெரியும். ஸோ அந்த விதத்தில் எல்லாமே அவரே பார்த்துக்கிறாரு. பேரண்ட்ஸு, கவுன்சிலிங், டீச்சர்ஸு எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஸோ நல்ல விதத்தில் வளர்ச்சி அடைகிறது காரணம் எங்கள் ஆசிரியர்கள் தான். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த பெற்றோர்களுக்கும் இந்த வேளையில் மனமாற அவர்களுக்கும் எங்களது நன்றி. எங்களை நம்பி, ஏன்னா முதலாம் ஆண்டு எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிகள் மாவட்டத்தில் இருந்தாலும் கூட எங்களையும் நம்பி எங்களின் 33 ஆண்டு காலம் உழைப்பை நம்பி எங்களை சிபிஎஸ்சி பள்ளிக்கு நீங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்தமைக்காக உங்கள் அத்தனை பேரையும் மனமாற நன்றியுடன் வணங்குகின்றேன். நாங்கள் எங்களால் முடிந்த அளவு வரும் காலங்களில் மற்ற மாவட்டத்தில் இருக்கும் பள்ளிகளுக்கு இணையாக நாங்களும் எங்கள் பள்ளியை உயர்த்துவோம். அதற்கு எங்கள் ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை கூறி மீண்டும் ஒரு முறை அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று